படம் எப்படி ஓகே ஓகே நல்லா இருக்குங்க. படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவுடைய நடிப்பு அது நல்லா இருக்குது. ஹீரோ அவர் RRR படத்துலேயே பார்த்தோம், நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. மோட்டிவேஷன் இல்லை, அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அவருடைய ஆக்டிங் சூப்பராக இருக்கும். எஸ்.ஏ. சூர்யாவது மார்க் ஆண்டனின்னு பார்த்தேன், இந்த படத்துலேயும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன். மியூசிக் எல்லாம் நல்லாயிருக்கு. என்ன ஒன்று சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குங்க. அது இந்தியன் 2 மாதிரியே இதுலேயும் அரசியல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பட் நான் சிஎம்ஏ சைக்கிளில் வராரு. எஸ்.ஏ. சூர்யா நல்லா நடிச்சிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட். ராம்சரண் படம் நல்லா இருந்துச்சு. படம் எலெக்ஷன் தான், அரசியல் தான், ஃபுல்லாக ஓட் போடணும் எல்லாரும் கம்பல்சரி. அந்த லஞ்சம் அதெல்லாம் தான் இது பண்ணணும். அதெல்லாம் இருக்குது, பிரம்மாண்டம். அது மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜருகண்டி பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலி விஷயம் தான் பார்க்கலாம். என்னது இங்கே ஜெயராம் இருக்கார்ல, நல்லா இருந்துச்சு. ஜெயராம் இருக்கார். எஸ்.ஏ. சூர்யாவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லு மாதம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். கரப்ஷன் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கான ஃபுல் பவர் இதில் காட்டியிருக்காங்க. நம்ம மற்ற இதில் பேட்டி கொடுத்த மாதிரி தான் நமக்கு டிஎன் சேஷன் ஒருத்தர் தான் எலெக்ஷன் கமிஷனாக ஞாபகம் வரும். அதுக்கடுத்து இந்த படத்தை பார்க்குறோம் எல்லாருக்கும் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ பவர் இருக்கான்னு தெரியும். அது நடைமுறைக்கு வந்தால் சூப்பருங்க. தமிழ்நாடாக இருக்கட்டும், அப்படிலாம் இல்லைங்க. ஜீன்ஸ் காதல் படம் தானேங்க, அது சங்கர் படம் தானே, எல்லாமே கலந்து தான் எடுக்கிறாரு. அது அப்படிலாம் கிடையாது. ஏங்க யார் இப்போ வருமானத்துக்கு இல்லாமல் தொழில் பார்க்குறா? நீங்களும் ஒரு சம்பளத்துக்கு தான் பேட்டி எடுக்கிறீங்க, நானும் ஒரு சம்பளம் வாங்கிட்டு என்டர்டெயின்காக இந்த படத்தை வந்திருக்கேன். சம்பாத்தியன்றது இருக்க தான் செய்யும், அதுக்காக கமர்ஷியல் ஆக்கிட முடியாதுல்ல. அதில் மெசேஜ் இருக்குல்ல. எஸ்.ஏ. சூர்யா ஆப்வியஸ்லி நடி பறக்கன் தான். ஆமாம், நல்ல சூப்பராக பண்ணியிருக்கார். ரொம்ப காமெடிலாம் இல்லைங்க, சும்மா பஞ்ச் டாக்ல காமெடி தான், ஃபுல் காமெடிலாம் இல்லை. ஜருகண்டி 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 ஆல்ரெடி ஹிட்டு. இதில் பிக்சரைசேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே தான் பிரதர். ஆக்சுவலாக இந்தியன் 2 பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்ப ஃபார் பெட்டராக இருந்துச்சு. நல்லா இருந்தது, ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது. எனக்கு குறையாக இருந்தது ஸ்க்ரீன் பிளே தான். நிறைய இது வந்து சங்கர் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ராம்சரண் படம் அது டைரக்ட் பண்ண சங்கர்னு சொல்லலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு தெலுங்கு படத்துக்கான ஆடியன்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயம் இருந்தது. ஏன்னா ஒரு முதலன் படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, சங்கர் கிட்ட இருந்து முதலன் மாதிரி எதிர்பார்த்தோன்னா அதில் நிறைய விஷயம் கமர்ஷியலாக எக்ஸ்பெக்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயம் யூனிக்காக எதுவுமே புதுசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்தது. ஆமாம், கேம் சேத்தர் அதான் சொல்லிட்டேன். ராம்சரண் படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சங்கர் ஃபிலிம்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கம்பேக்காக இல்லை. பட் ஸ்டில் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக பார்க்குறப்போ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஆமாம் இதுலேயும் அதே தான் பேசியிருக்காரு. பட் அது வந்து நம்ம எப்பவுமே வந்துட்டு மக்களோட பிரச்சனையை தான் முதல்ல இதில் சொல்லுவார். பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அரசியல்வாதிகளோட எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்கன்றதை தான் காட்டியிருக்காரு, மக்களோட பிரச்சனையும் தாண்டி. ஸோ மக்களுமே வந்து எப்படிலாம் வந்து அவங்க அரசியல்வாதிகளை ஹேண்டில் பண்ணலான்ற விஷயத்தையும் ட்ரை பண்ணியிருக்காரு. வந்து ஒரு தெலுங்கு படமாக ஒரு ஆவரேஜ் படமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அவர் நிறைய அந்த மக்களுக்கு நல்லது சொல்கிறது தான் சங்கரோட முக்கியமான விஷயம். ஸோ இது படம் ஃபுல்லாக இந்த சிவாஜி முதல்வன் படம் மாதிரி வந்து படம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸாக இருக்குது. ஜெயராமோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட காமெடி வந்து கம்ப்ளீட்டாக அவர் வர்ற எல்லா சீன்ஸுமே எல்லாமே நல்லா இருக்குது. அவரோட இதை மட்டும் தான் கம்ப்ளீட்டாக சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் மற்ற சீன்ஸ் எல்லாம். படம் நல்லா இருக்குது பிரதர். ஒரு 200 ரூபாய் கொடுத்து சங்கர் சார் படம் நீங்கள் தாராளமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் கனெக்ட் ஆகுமான்னு கேட்பீங்க, படம் கனெக்ட் ஆகும். இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படம் வருது. இந்தியன் 2 அளவுக்கு இருக்கா, இந்தியன் 2 மாதிரி இருக்கான்னு கேட்டால் இந்தியன் 2 மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப கனெக்டிவாகவும் இருந்தது இந்த ஃபிலிம். ஸோ இப்போ வழக்கமாக நடக்கிற பொலிட்டிக்கலை தான் வந்து பேசுகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான், தெரிஞ்ச கதை தான், எல்லாமே தெரிஞ்சது தான். ஆனால் பார்க்கலாம். ராம்சரண் சார் தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே ரொம்ப என்கேஜிங்காக சூப்பராக கொண்டு போனார். அந்த ஒரு உற்சாகம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் அவருடைய உற்சாகம் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. சங்கர் சார்னா பிரம்மாண்டம் இருக்கும் நீங்களே சொல்கிறீங்கல்ல. ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் வந்து அந்த ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், வைப்ரண்ட்டாக படம் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே படம் பிடிக்கும்.
ராம் சரணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ராம் சரண் இதுக்கு முன்னாடி ஒரு விதமான ரோலில் பார்த்துருப்போம். பட் ராம் சரண் இதில் ஏதோ கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்த மாதிரி இருக்குது. வேரியேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு ராம் சரண். நல்லா இருக்குது படம். அந்த ஒரு திக்குவாய் மாதிரி பேசுறது நடிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஓகேவா இருக்குது. படத்தில் ஒரு சில சின்ன சின்ன லாஜிக் எரர்ஸ் இருக்குது, அது ஏற்றுக்க முடியாது. எஸ்ஜே சூர்யா சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் என்னன்னா எல்லா படத்துலையும் அவரை ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஆந்திரா ஆக்ஷன் வேறு, தமிழ்நாடு ஆக்ஷன் வேறு. ஆந்திரானாவே அதுடைய எல்லாமே கத்துறது வெட்டுறது குத்துறது. படத்தில் சீனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எல்லா சீனுமே எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படம் ஓகே தான். ஆமாம். இது ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங்லாம் வரவங்களுக்கு எஸ்ஜே சாரை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா நடிப்பு அப்படி தான். ஸோ இந்தியன் 2ல் மிஸ் பண்ணவங்க அவரோட ஆக்டிங் அவரோட பெர்ஃபார்மன்ஸை மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்துக்காகவே வருவாங்க. சாங்ஸ் எனக்கு பெருசாக இந்தியன் 2வே அவனுக்கு பிடிக்கல, இதுலேயுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தெலுங்கு அந்த டைப்பில் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒர்க் ஆகாது. ஜெயராம் சாருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப வலு சேர்க்கல அப்படின்னு சொல்லலாம். அஞ்சலி மேம் வந்து இந்த படத்துக்கு ஃபீமேல் கேரக்டர்ஸில் வந்து அஞ்சலியோட மேம் தான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது சூப்பராக இருந்துச்சு எஸ்ஜே சூர்யா சாரோட ஆக்டிங். இல்லை, எஸ்ஜே சூர்யா சார் வந்து எந்த ஆக்டருக்குமே வந்து டஃப் கொடுப்பாரு. ஏன்னா அவரோட ஆக்டிங் அதனால தானே நம்ம நடிப்பு அரக்கன்னு சொல்கிறோம். அதனால் எஸ்ஜே சூர்யா சார் வந்து நம்ம ஆக்டிங்கில் குறையும் சொல்ல முடியாது. சாங்ஸ் விசுவலைஸாக வந்து பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து அது தெலுங்கு ஃபிலிம் அப்படின்றதுனால அந்த ஜென்ரலாக தெரியல, தமிழ் சாங்ஸுக்குமே தெலுங்கு சாங்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த சாங்ஸ் அந்தளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியல. ஆனால் விஷுவல் மேக்கிங்கில் வந்து பயங்கரமாக இருக்குது. அது பொங்கலுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் அவரால் இன்னும் முடியும். அவர் இன்னும் கொஞ்சம் வெறித்தமாக நடிப்பார். நடிச்சிருக்காரு, செம்மையாக நடிச்சிருக்காரு. பட் இன்னும் வெறித்தனமாக நடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு வில்லனை மட்டுமே மெயினாக வச்சு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். ஆஸ் யூஷுவல் வந்து மக்களை காப்பாற்றணும், ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னு நல்ல ஆட்சி அமையணும் நல்லது சொல்லும் போதே மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்து டென்ஷன் ஆகி வந்து பிடிக்காமல் போயிடுது. இந்த போதை கலாச்சாரம், டான்ஸு, பாட்டு அப்படி தான் மக்களுக்கு பிடிக்குதே தவிர நல்ல செய்தி சொல்கிறது பிடிக்க மாட்டேங்குது. அப்போயே எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் இருக்கிறதுனால வந்து மக்களுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிடும்.